வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மினி ஃப்ளோட்டிங் ஆப்பம்ங்க. அந்த ஆப்பத்துக்கு பச்சரிசியை வந்து ஒரு 2 hours வந்து ஊற வச்சிடலாங்க. ஒரு 2 கப்பு பச்சரிசி போட்டிருக்கேன். அதை வந்து 2 hours நம்ம ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறிடுச்சுங்க. அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டுடலாங்க. பச்சரிசியை வந்து இப்ப போட்டுட்டேன் நல்லா மிக்சி ஜார்ல. அதுக்கப்புறம் எந்த கப்ல ஊற வச்சோமோ அதுல வந்து நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுல வந்து 1 கப் அளவுக்கு வந்து சாதம், வடிச்ச சாதம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துடலாம். பாருங்க, 1 கப் அளவுக்கு வடிச்ச சாதம் எடுத்தாச்சு. அது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய், இத போட்டு நல்லா 1 கப் அளவுக்கு தேங்காங்க, இத போட்டு நல்லா நைஸா அரைச்சிடலாம். இப்ப நம்ம மிக்சில நல்லா நைஸா இருக்கணுங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா அரைச்சாச்சுங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா சரியா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி பத்தாது நம்மளுக்கு, அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கிக்கலாம். அப்பதான் வந்து நல்ல புசு புசுன்னு இருக்கும், ஆப்பம் சாஃப்டாவும் இருக்குங்க. இது வந்து இப்ப இந்த கன்சிஸ்டன்சில ஊத்தி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. நான் 100 ml டம்ளர்ல வந்து ஊற வச்சிருக்கேன். 200 ml ரைஸ், 100 ml வந்து பாயில்டு ரைஸ் அண்ட் 100 ml கோகோனட் எல்லாம் போட்டு அரைச்சி உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடலாங்க. இந்த மாவு வந்து ஒரு 6 to 7 hours புளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். புளிச்ச அப்புறம் தான் எப்பவுமே ஆப்பம் நல்லா இருக்குங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சுப்பா. இத வந்து நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு எடுத்துடலாங்க. இத பாருங்க, கப்பா எவ்வளவு அழகா வருதுன்னு பாருங்க. இது மாதிரி கப்பாட்டம் வரும் நம்மளுக்கு. இது வந்து நல்லா வந்து பெரியவங்களுக்கே ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ல ஆப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பம் பிடிக்காதவங்க எல்லாம் கூட சாப்பிட்டுருவாங்க. எதுவுமே நம்ம பிரசன்டேஷன் நம்ம சொல்றதுல தாங்க இருக்கு. ஒரு விஷயத்துக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா, பிடிக்காத விஷயமா இருந்தா கூட பிடிச்ச மாதிரி சொன்னோம்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருங்க. அதே மாதிரிதான் ஃபுட்டு. பிடிக்காத மாதிரி இருந்தாலும் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ஷேப்பு, லுக்கு எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அட்மையர் ஆயிருவாங்க. பாருங்க, சூப்பரான ஒரு சுவையான ஒரு ஃப்ளோட்டிங் வந்து ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது வந்து சாப்பிட்றது கூட எப்படி சாப்பிடணும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ரொம்ப காரம், இது புளிப்பு எல்லாம் கம்மியா இருக்கிறதால நான் நம்ம கிராண்ட்மாஸ் கிச்சன்ல வந்து ஆல்ரெடி குயிக் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லியிருக்கேங்க. அது இதுக்கு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பானிபூரியில மாத்திரம்தான் லிக்விட முக்கி சாப்பிட முடியுமா? நம்ம இந்தியன் ட்ரெடிஷனல் ஆப்பத்துல கூட அப்படி எடுத்து அப்படி முக்கி அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மேலான கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன்.